ஹாய் வீவர்ஸ், பெங்களூர் டிராவல் விளாக்ல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய திருக்கோயில் பெங்களூர் மல்லேஸ்வரம் டெம்பிள் ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்க தக்ஷண நந்திமுக கல்யாணி கஷேத்ரா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு திருக்கோயில் தான். நீங்க நம்ம சேனல்ல காடு மல்லேஸ்வரா திருக்கோயில் வந்து பார்த்திருப்பீங்க. அந்த கோயிலோட தீர்த்தமா அழைக்கப்படுற பசவ தீர்த்தம் இருக்கக்கூடிய கோயில் தான் இது. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா, கோயில்ல வந்து இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு மேல வந்து நந்தி வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எப்போதுமே பாஞ்சிட்டே இருக்கிறது தான். ரொம்ப அழகா வந்து இங்க ஸ்ட்ரக்சர் வந்து அமைச்சிருப்பாங்க. பெங்களூருக்கு டூரிசம் வரவங்க மிஸ் பண்ணாம இந்த கோயிலை வந்து பாக்கிறதுக்கு வருவாங்க. வாங்க தொடர்ந்து கோயிலை பார்க்கலாம். 400 ஆண்டுகள் பழமையான கோயிலை சார்ந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா தரைமட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால மண்ணால வந்து புதையுண்டு போய் இருந்திருக்குது. 1997 நடந்த அகழ்வாராய்ச்சியிலதான் இந்த கோயில் இடத்தை மீட்டெடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தங்க அவங்கதான் இந்த கோயில இந்த சிவலிங்கத்தை அதுக்கப்புறம் நந்தி சிலைகள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னும் இந்த கல்யாணின்னு அழைக்கப்படுற இந்த தீர்த்த குளத்தை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னும் ஆவணப்படுத்தி இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நிறைய பேர் இந்த கோயில் வரவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவாங்க. எப்படிடா அவங்க வந்து இப்போதைக்கு உள்ள நியூ டெக்னாலஜி படி கண்டிப்பா இந்த மாதிரி வடிவமைக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அந்த பழமையான நேரத்துல எந்த மாதிரி இப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஆனா சிலவங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்துல சங்கி குளம்னு ஒரு குளம் இருந்திருக்குது. அந்த குளத்துல இருந்து வடிஞ்சு வரக்கூடிய தண்ணீர் தாழ்வான பகுதிக்கு கண்டிப்பா வரதான் செய்யும். அந்த தண்ணீர் இந்த தீர்த்த குளத்துல வந்து விடுற நேரத்துல அந்த நீரோடையில இருந்து குழாய் மூலமா எடுத்து அதை நந்தி வாயுல வந்து பொருத்திருக்காங்க. அந்த தண்ணீர் சிவபெருமான் மேல விழுந்து மறுபடியும் அந்த தண்ணீர் வந்து தீர்த்த குளத்துல விழுது. தீர்த்த குளம் ஒரு லெவலுக்கு மேல நிரம்பினதுக்கு அப்புறம் அது இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிணத்துல வந்து பாயிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சர்ல வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான டெக்னாலஜி அப்படின்னே சொல்லலாம். சிவலிங்கத்தை பக்கத்துல இருந்து நம்ம தரிசனம் பண்ற மாதிரிதான் இங்க அமைச்சிருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய கல்யாணின்னு அழைக்கப்படுற அந்த தீர்த்த குளத்துல நிறைய பேரு காசு வந்து வேண்டிக்கிட்டு தூக்கி போட்டாங்க. வேண்டுதலுக்காக வைக்கப்படுறதாதான் இருக்கணும். கோயிலுக்கு வெளியே இருந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கோயில் வந்து 2 அடுக்குல கட்டியிருப்பாங்க அப்படின்னு. ஆனா கர்ப்பகிரகம் மட்டும்தான் 2 அடுக்குல இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற பகுதிகள் கல் தூண் கொண்ட அந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த கிரவுண்ட் லெவலுக்கும் கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வந்து 2 அடுக்குல கட்டப்பட்ட மாதிரி. மத்தபடி கர்ப்பகிரகம் மட்டும்தான், நான் சொன்ன மாதிரி கர்ப்பகிரகம் மட்டும்தான் 2 அடுக்குல இருக்குது. நம்ம கோயில் அந்த மேலுள்ள அடுக்கு அப்படியே சுத்தி வர மாதிரிதான் அமைச்சிருக்காங்க. அதாவது நந்தி சிலை இருக்கக்கூடிய அந்த பகுதியை பின்னாடி நம்ம சுத்தி வர மாதிரிதான் இங்க அமைச்சிருக்காங்க. அந்த சுத்தி வரக்கூடிய வழிபாதையில பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்களுக்கான சிலைகளும் அமைச்சிருக்காங்க. நவகிரகோட சன்னதி, சூரிய பகவானோட சன்னதி அப்படின்னு சின்ன சின்ன சிலையாகவே அமைச்சு அதுலயும் வழிபாடுகள் நடத்தப்பட்டுட்டு தான் வருது. தீர்த்த குளத்துல நிறைய ஆமை, மீன் அப்படின்னு நிறையவே இருக்கும். நம்ம சில்ட்ரன்ஸோட போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து நாங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வர நேரத்திலயும் இதே மாதிரிதான் இருந்துச்சு. அப்படியே பழமை மரமா அப்படியேதான் அமைச்சிருக்காங்க. வெளிப்பகுதின்னு பாத்தீங்கன்னா காடு மல்லேஸ்வரா கோயில்களை எந்த மாதிரி வெளியே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பக்தர்கள் உட்கார்றதுக்காக அமைச்சிருப்பாங்களோ அதே மாதிரிதான் இங்கே அமைச்சிருக்காங்க. ஒரு வாட்டர் பவுண்டைன் கூட இங்க இருக்கும். மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. ஃபுல் அந்த கோயிலை சுற்றியுமே நிறைய மரங்கள் வந்து சூழ்ந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒரு கார்டன் மாதிரி அழகாவே அமைச்சிருப்பாங்க. மிஸ் பண்ணாம இந்த கோயிலுக்கு போங்க. இந்த பகுதிக்கு போனீங்கன்னா டெம்பிள் ஸ்ட்ரீட்னு பேர் வர்றதுக்கு காரணமே இங்க கோயில்கள் அதிகமா நிரம்பி இருக்கிறதுனாலதான். மிஸ் பண்ணாம இந்த பகுதிக்கு போனீங்கன்னா இந்த கோயிலையும் மிஸ் பண்ணாம பாருங்க.